கட் அண்ட் கட் பண்ண திருப்பி போகலாம். திருப்பி எடுப்போம். ஸோ ஸ்டைல் எனக்கு சொல்லுங்கள். வாட் இஸ் ஐயோ கட் பர்சனாலிட்டி லைக் ஐயோ Hi lovelies, welcome back to my channel and I'm Akshay. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல 8 different tips on how you can style your basic outfits. So let's just get into the video. நீங்க வந்து இப்போ பேசிக் ஒரு குர்த்தியோ ஒரு பேசிக் டி-ஷர்ட்டோ அதை வந்து நார்மலாக போட்டுட்டு இருந்தா ஐ திங்க் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ இன் ஆக்சரைசிங் இட் மோர் அண்ட் ஆல்சோ இன்னும் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்டைலிஷான லுக் கொண்டு வர திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல் நீங்கள் இன்னும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் ஐ கெட் மோட்டிவேட்டட் அண்ட் டூ மோர் ஆஃப் தீஸ் வீடியோஸ். So the very first and foremost step is to tuck in. Like நீங்கள் வந்து ஒரு டி-ஷர்ட்டாக போடுறீங்களோ இல்லை வந்து ஒரு ஷர்ட் போடுறீங்களோ நீங்கள் ஷர்ட் போட்டு அதை tuck in பண்ண it gives a very bossy look and also your personality looks like very ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறப்போ it looks a very kind of நீங்கள் பார்க்குறப்போவே இட்ஸ் லைக் வாவ் நல்லா இருக்குது சம்திங் ரிச் லுக் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே வந்து ஜீன்ஸ் போடுறீங்களோ இல்லை ட்ரவுசர்ஸ் போடுறீங்களோ வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் tuck in a little so that gives you that chic look. ஸோ அதுதான் ஃபஸ்ட். So second என்ன டிப் சொல்ல போகிறேன்னா your shoes, sneakers or your heels. பேசிக்காக ஒரு லுக் கொடுக்கணும்னா we often go for like flats இல்லை sneakers whichever is comfortable for us. But imagine ஒரு கம்ஃபர்ட்டும் ஒரு ஹீல்ஸும் which you are not comfortable, maybe some are comfortable some are not. ஸோ அது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் it just elevates your look. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எது செட் ஆகாது அது ரெண்டும் நீங்கள் ஒன்றா கொண்டு வரப்போ இட் ஜஸ்ட் லுக்ஸ் அமேசிங். அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் லைக் ஸ்னீக்கர்ஸ் போட்டால் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. சில லுக்ஸ்க்கு ஸ்னீக்கர்ஸில் ஒர்க் அவுட் ஆகும் பட் எவ்ரி லுக்குக்கு இஃப் யூ பேர் இட் வித் ஹீல்ஸ் மே இட் பி பிளாக் ஹீல்ஸ் ஆர் ஹை ஹீல்ஸ் எது பேர் பண்ணாலுமே இட் லுக்ஸ் அ வெரி ரிச் லுக். ஸோ பேசிக்லி தட் இஸ் வை இட் இஸ் இன் பாயிண்ட் நம்பர் 2. So in point number 3 is our accessories. Whatever it is, நீங்கள் ஒரு loops போடுறீங்கன்னா like golden, it gives a வேற level look and basically it just goes with every outfit. Like நீங்கள் வந்து t-shirtக்கும் போடலாம், you can also wear for traditional outfits. So it's basically a necessity and it should be in your wardrobe. And moreover, yeah, watch. It is சில பேருக்கு பிடிக்காது so it's okay. But if you want to give that chic look, watch is a must. And basically இப்போ வந்து ஸ்டட்டும் நீங்கள் வந்து எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் போகலாம் and it will merge really well. And moreover நீங்கள் வந்து இப்போ லேயர்ட் necklaces and gold kind of loops அதெல்லாம் வந்து மிந்த்ரால it's easy available and it pretty much makes your look 200%. If recently எனக்கும் அதெல்லாம் போட பிடிக்காது but recently even I have liked it and it actually gives a very chic look. So that is why it is in point number 3. ஸோ நம்பர் 4ல வந்து பெல்ட்ஸ் ஆர் நெசசரியா. ஏன் நெசசரின்னு சொல்கிறேன்னா அது போடாமல் யூ ஜஸ்ட் ட்ரை மிரரில் போய் பாருங்கள் ஹவ் யூ லுக் அண்ட் போட்டுட்டு ஜஸ்ட் சி ஹவ் யூ லுக். இட் கிவ்ஸ் யூ தட் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் இட் இஸ் சம்திங் தட் ரியலி எலிவேட்ஸ் யுவர் லுக். ஸோ பெல்ட் இட் அப் அண்ட் ஜஸ்ட் லுக் குட். is a very important step. நீங்கள் மீதி ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ பட் திஸ் இஸ் அ மஸ்ட். நீங்கள் ஒரு ரிங்கிள் கிளாத் போடுறீங்கன்னா ஜஸ்ட் நல்லாவே இருந்தாலும் காஸ்ட்லியாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா எடுத்து கொடுக்காது. ஸோ பேசிக்கலி வாட் எவர் யூ ஆர் வியரிங் இட் இஸ் சீப் ஆர் இட் இஸ் அ த்ரிஃப்டட் ஆர் என்ன வேணால் இருக்கலாம் பட் ஜஸ்ட் அயர்ன் இட் இன் த சென்ஸ் ஸ்டீம் அயன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இஃப் யூ ஒர்க்கிங் ஆர் காலேஜ் போகிறீங்கன்னா காலையில் எழுந்து அயன் பண்ணிவிட்டு இட்ஸ் கோனா பி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஜஸ்ட் ஸ்டீம் அயர்ன் இட். And basically if you don't have steam iron just go iron it. Like it should look professional and also formula irukradhukku you should definitely iron it. So that is this point.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாயிண்ட் 6 which is பேரிங் ரைட். பேரிங் ரைட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைட்டான ஷர்ட் போட்டுட்டு அதுக்கிட்டே டைட்டான ஒரு ஜீனோ லெகினோ இல்லை ஜெகிங்ஸோ அதே மாதிரி போட்டிங்கன்னா மேலேயும் டைட்டு கீழேயும் டைட்டு அப்படி வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ பேசிக்லி யூஸ் டு வேர் சம்திங் லைக் தேட். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹவு டு பேர் அப் இஸ் பேசிக்லி ஒரு டைட்டான ஷர்ட் போட்டிங்கன்னா அது கீழே ஒரு லூஸான பலாசோவோ இல்லை ஜீன் விச் இஸ் லூஸ் அந்த மாதிரி பெல் பாட்டம்ஸ் அந்த மாதிரி பேரப் பண்ணணும். அண்ட் மேலே வந்து லூஸாக போட்டு அதேமாரி கீழே வந்து ஒரு டைட்டான ஒரு ஜெகின் ஒரு லெகின் சம்திங் லைக் தேட் அந்த மாதிரி பேர் பண்ணால் இட் இஸ் லைக் இன்னுமே வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அழகாகவே வந்து பிரிங் அப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 7ல வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இஃப் யூர் அ பர்சன் ஹூ லைக்ஸ் பர்ஃப்யூம், தெர் ஆர் சம் காஸ்ட்லி பர்ஃப்யூம்ஸ் ஆல்சோ சீப் பர்ஃப்யூம்ஸ். எது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஆக்சுவலி குட், கொஞ்சம் காஸ்ட்லி பட் திஸ் இஸ் ஆக்சுவலி ரியலி குட், கொஞ்சம் சீப். ஸோ பேசிக்லி இது ரெண்டு வச்சுட்டு மை பர்சனல் சஜஷன் வந்து இது ரெண்டுமே இட்ஸ் லைக் ரியலி குட். அண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன கேரி ஆன் பண்ண பிடிக்குமோ, அண்ட் ஆல்சோ வந்து எப்படி சொல்கிறது, உங்களை அதை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தால் எஸ் யூ கேன் சேஞ்ச். பட் ஆல்சோ நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தால் அண்ட் அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பீப்புள் ரெக்கக்னைஸ் யூ வித் தட் ஸ்மெல். ஸோ தட் இஸ் வை ஐ சே பர்ஃப்யூம். ஸோ நம்பர் 8ல என்ன நான் சொல்ல வரணும்னா, இட் இஸ் நாட் க்ளோத்திங் ரிலேட்டட் ஆர் பர்ஃப்யூம் ரிலேட்டட், சம்திங் ஒரு மேக்கப் மாதிரி. ஸோ மஸ்காரா, kajal and whatever cream moisturizer which you use are the 3 important things. அதுக்கு தவிர்த்து you don't need any foundation or anything like that. Basically நீங்கள் அதுக்கெலாம் போகணுன்னு கூட இல்லை. ஸோ பேசிக்காக இந்த 3 products வச்சு you can just elevate your look and that is more than enough, right? So that is it. That is point number 8. And point number 9 is nothing else other than self-confidence. So if you have self-confidence, that is more than enough for a girl to look pretty. So with a smile. இவ்வளோ தான் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் இது எல்லாமே வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணலாம். விச் எவர் சூட்ஸ் யூ த பெஸ்ட், கோ ஆன் வித் இட் அண்ட் no one can stop you. So you just bang on, go on, have fun, do anything you want. And also இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா do like, share and share it with your friends, family, and also do comment and subscribe to my channel if you are new. And yes, that definitely motivates me a lot and I'll be coming up with new videos soon. Bye. Love you. பங்கமா மாட்டியா என்ன மயில சிரிச்சிகினா இங்க வந்து வர்சிகினா